அமிர்த வேளை யோகம் திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். அமிர்த வேளை யோகம் திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். அமர வாழ்வு அளிக்கும் யோகம் அமிர்த வேளை யோகம் திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். நினைவு செய்யும் போது நம் மனதில் இருக்கிறார். வாணி தினமும் கேட்கும் போது எதிரில் இருக்கிறார். நினைவு செய்யும் போது நம் மனதில் இருக்கிறார். வாணி தினமும் கேட்கும் போது எதிரில் இருக்கிறார். உண்மை அன்பு தூய அன்பு உன்னிடமே பாபா. உண்மை அன்பு தூய அன்பு உன்னிடமே பாபா. அமர வாழ்வு அளிக்கும் யோகம் அமிர்த வேளை யோகம் திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். ஞான ஒளியை ஏற்றி நம்மை அழைத்துச் செல்கிறார். எந்த வார்த்தை நானும் சொல்லி நன்றி கூறுவேன். ஞான ஒளியை ஏற்றி நம்மை அழைத்துச் செல்கிறார். எந்த வார்த்தை நானும் சொல்லி நன்றி கூறுவேன். புதிய பிறவி புதிய வாழ்வு எனக்களித்தாய் பாபா. புதிய பிறவி புதிய வாழ்வு எனக்களித்தாய் பாபா. அமர வாழ்வு அளிக்கும் யோகம் அமிர்த வேளை யோகம் திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். அமிர்த வேளை யோகம் திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். அமர வாழ்வு அளிக்கும் யோகம் அமிர்த வேளை யோகம் திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன்
உந்தன் சுரூபம் முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன் அந்த வார்த்தை பாபா மேரா பாபா திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் இந்த காலம் மாறும் காணும் பொருளும் மறையும் உன் அன்பு மட்டும் மாறாதே உன் கருணை மட்டும் மாறாதே உன் திருஷ்டி பட்டதும் நான் தூய்மையாகிறேன் நான் புனிதமாகிறேன் இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன் அந்த வார்த்தை मेरा बाबा बाबा मेरा बाबा दिव्य बुद्धि दिव्य शक्ति उन्निडத்தில் அது உன்னிடத்தில் திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம் முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை பாபா மேரா பாபா திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில் அது உன்னிடத்தில் உலக வாழ்க்கை வாழ ஞான செல்வம் வேண்டும் உன் ஸ்நேகம் என்னை இனிமையாக்குதே உன் யோகம் என்னை ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி शांति अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவுக்கு நினைக்கிறேன். 21/1/2025 21ஆம் தேதி அப்படிங்கிறப்ப பாபாவுடைய அந்திம் சன்ஸ்கார் செய்த நாள். சாக்கார பாபா தன்னுடைய 18 அத்தியாயங்களை முடிச்சுட்டு ஸ்ரீ பாபாவுக்கு சமானாகி அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த முழு உலகத்தையும் பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலராக ஃபரிஷ்தா சொரூபத்தில் வதனத்தில் இருந்து அநேக சக்திகளையும் அநேக வரதானங்களையும் பாபா கொடுத்துட்ருக்காங்க. மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி நம்மளுடைய யக்ஞ ஹிஸ்ட்ரி. எங்கேயுமே காண இயலாத, கண்டிர முடியாத ஒரு அற்புதமான ஹிஸ்ட்ரி. சிவ பரமாத்மா இப்புவியில் அவதரித்து பிரம்மா பாபாவினுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி ரதத்தை தன்னுடைய கருவியாக எடுத்துக்கொண்டு 89 ஆண்டுகளாக பாபா இந்த பாரதத்தில் சேவா பண்ணிகிட்ருக்காங்க. உலக சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவரோட சேர்ந்து நாமும் கூட இந்த நேரம் மிக மிக மதிப்பு வாய்ந்த நேரம். இந்த நேரத்தில் எவ்வளோ நம்ம பாக்கியத்தை உருவாக்க முடியுமோ, உடலால், மனதால், செல்வத்தால், பொருளால், நேரத்தால், சுவாசத்தால், வார்த்தைகளால், செயல்களால் எவ்வளோ நம்ம பாக்கியத்தை உருவாக்க முடியுமோ அந்த பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நேரம் இதுதான். பாபா நேரத்துக்கான எச்சரிக்கை நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. பிரம்மா பாபாவும் அவ்வியக்தமாகி இத்தனை ஆண்டுகளாயிட்டு நேரம் ரொம்ப 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 நெருக்கத்தில் வந்துடுச்சு. எல்லாருக்குமே தெரியுது, அனுபவம் செய்கிறோம். இப்போ இனி நம்ம நேரத்தை வெற்றியுடையதாக ஆக்கணும். அதுக்கு நம்ம முயற்சி, புருஷார்த்தம் இனி அதி வேகமாக அதி தீவிரமாக நம்ம செய்யணும். தீவிர புருஷார்த்தத்தை விட அதி தீவிர புருஷார்த்தியாக நம்ம இருக்கணும்னா நம்மளுடைய எண்ணங்களை எவ்வளோ முடியுமோ குறைத்து கொள்வது ரொம்ப அவசியம். எண்ணங்களை வச்சு தான் பேச்சுவார்த்தைகளும் செயல்பாடுகளும் ஏற்படுது. எவ்வளோ நம்ம குறைத்து குவாலிட்டியாக நம்மளுடைய சங்கல்பத்தை உருவாக்குறோமோ அவ்வளவு நம்மளுடைய செயல்பாடுகள் பலன்மிக்கதாக எல்லாருக்குமே நன்மை பயக்கும் வகையில் நம்ம சிரேஷ்ட கர்மத்தை, புண்ணிய கர்மத்தை, உயர்ந்த காரியத்தை நம்ம செய்து காட்ட முடியும். பிரம்மா பாப் சமான். ஆகவே இந்த ஒரு முயற்சி நம்ம இன்றைக்கி செய்யலாம். பாபா தலைப்பு சொல்கிறாங்க, மீட்டே பச்சே சஃபேரி சஃபேரி உட் பாப்சே மீட்டி ருஹரிகான் கரோ. இனிமையான குழந்தைகளே, அதிகாலை நேரம் அமிர்த வேளையில் எழுந்து பாபாவிடத்தில் மிக இனிமையான ஆன்மீக உரையாடலை செய்யுங்க. பாபா சே ஜோ சிக்ஷாய் தீஹே உனே உகார்த்தே ரஹோ. பாபாவிடமிருந்து என்ன ஒரு போதனை கல்வி கிடைத்துள்ளதோ அவற்றை அசை போட்டு கொண்டே இருங்கள். அதாவது புத்தியில், மனதில் சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். பாபா क्वेश्चन கேட்குறாங்க, सारा दिन खुशी खुशी में बीते उसके लिए कौन सी युक्ति रचनी चाहिए? ஃபுல் டே நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் செகண்டும் மிக மகிழ்ச்சியோட ஒவ்வொரு நாளையும் நாம் கொண்டாடுவதற்கு எந்த ஒரு யுக்தியை நாம் நமக்குள் படைக்க வேண்டும்? ரோஸ் அமிர்தவேளை உட்கர் ஞான் கி பாத்தோं में ரமன் கரோ. தினம் அமிர்தவேளையில் எழுந்ததிலிருந்து ஞானத்தினுடைய விஷயங்களை உங்களுடைய மனதில் ரமன் செய்யுங்க. அதாவது உங்களுடைய மனதில் சுவைத்து பாருங்க, நினச்சி அதிசயம் அடைங்க, குஷி அடைங்க, மகிழ்ச்சி அடைங்க. अपने आप से बातें करो.
சாரே டிராமாக்கே ஆதிமதி அந்துக்கா சிமரன் கரோ. அதிகாலையில் எழுந்து தனக்குத்தானே உரையாடல் பண்ணுங்க. இந்த ஃபுல் ட்ராமாவினுடைய ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் உள்ள க்ஷணம் வரைக்கும் சிந்தனை நினைவுகளை ஏற்படுத்துங்க. பாபா को याद करो तो सारा दिन खुशी में बीतेगा. பாபா நினைவில் இருந்தாலே போதுமானது, முழு நாளும் மகிழ்ச்சியுடன் நாம் வாழ்வோம். ஸ்டூடெண்ட் அப்படி படாய்க்கு रिहर्सल करते हैं, तुम बच्चे भी अपनी रिहर्सल करो. எப்படி ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர் தன்னுடைய படிப்பிற்கான ரிகர்சல் செய்கின்றாரோ அவ்வாறு நீங்களும் கூட உங்களுடைய இந்த படிப்பை ரிகர்சல் பண்ணி பாருங்க. ஸ்கூலில் படிப்பாங்க, வீட்டுக்கு வந்ததுலேருந்து அதை ரீகால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மனசில் அதை திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்கே போனாலும் விளையாண்டா கூட அதை அடிக்கடி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி நீங்களும் கூட பாபா சொல்கிறாங்க, ரிகர்சல் பண்ணுங்க. கீத் ஆஜ் அந்தேரமேகே இன்சான். இன்று மனிதர்கள் கார் இருளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், கார் இருளில் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். ஓம் சாந்தி. மீட்டி மீட்டி ரூஹானி சிக்கிலதை பச்சோன்னு கீத்து சொன்னா. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் பாட்டு கேட்டீங்க. தும் பகவான் கே பச்சே ஹோனா தும் ஜான்தே ஹோ பகவான் ஹம்கோ ராக திக்கா ரஹே. நீங்கள் பகவானுடைய குழந்தைகள் இல்லையா? உங்களுக்கு தெரியும் பகவான் நமக்கு வழி காட்டி கொண்டிருக்கிறார். वो पुकारते रहते हम अंधेरे में हैं क्योंकि भक्ति मार्ग ही अंधियारा मार्ग. பாபா சொல்கிறாங்க, பக்தர்கள் எல்லாருமே கடவுளை அழைத்து கொண்டுள்ளனர். ஆனால் உங்களுக்கு தெரியும் பகவான் நம்முடன் இருக்கிறார், அவருடன் நாம் இருக்கின்றோம். இதை தெரியாதவர்கள் கார் இருள் மார்க்கத்தில் இருக்கின்றனர். பக்த கேத்தகி தும் हम तुमसे मिलने लिए भड़क रहे हैं, कब तीर्थों पर कब कहाँ दान पुण्य करते, मंत्र जपते, अनेक प्रकार के मंत्र देते, फिर भी कोई समझते थोड़े ही हम अंधेरे में हैं. பாபா சொல்கிறாங்க, பக்தர்கள் பக்தி மார்க்கத்தில் கடவுளே உன்னை நான் அடையிறதுக்காக நான் எங்கெல்லாம் அலைஞ்சிட்ருக்கேன் பார்க்குறீங்களா? உங்களுக்கு என் மேலே கருணை இல்லையா? வழிகாட்டக்கூடாதா? உங்களை தேடி நான் எங்கெல்லாம் அலையிறேன் பாருங்கள். எவ்வளோ யாத்திரா போகிறேன், எவ்வளோ தானம் புண்ணியம் செய்கிறேன், எவ்வளோ ஜபம் மந்திரங்கள் இதெல்லாம் நான் ஜெபிச்சிட்ருக்கேனே. அநேக விதமான மந்திரங்களை எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க பகவானை சந்திப்பதற்காக. இருந்தாலும் கூட புரிந்து கொள்ளவில்லை நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று. சோஜரா கியா சீஜ் ஹே குச் பி சமஸ்தே நஹி ஹே கியோங்கி அந்தியாரே மே ஹே. பாபா சொல்கிறார், பகல் வெளிச்சம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்காதனால இருளே இருக்காங்க. அபி தும் தோ अंधियारे में नहीं हो, तुम वृक्ष के पहले पहले आते हो. பாபா சொல்கிறாரு, நீங்கள் இருளில் இப்பொழுது இல்லை, முதல் இலையாக நீங்கள் வருகிறீர்கள். नई दुनिया में जाकर राज्य करेंगे, फिर सीढ़ी उतरते हो, इसके बीच में इस्लामी बौद्ध क्रिश्चियन आते हैं. பாபா சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு இலை நீங்கள் தான். புது உலகத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் ராஜ்யம் பண்ணுறீங்க, அதுக்கு பிறகு தான் 4 கிளைகளாக மரம் பிரியுது. இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்டியன்கள் இவங்க எல்லாருமே வராங்க. फिर बाप सैम्पलिंग लगा रहे हैं. மீண்டும் பாபா வந்து அந்த நாற்றை ஊன்றி கொண்டிருக்கிறார். சஃபேரி உட்கர் ऐसे ஞான் கி பாத்தோं में रमन करना चाहिए. அதிகாலையில் எழுந்து பாபாவால் சொல்லப்பட்ட இந்த ஞானத்தை நல்லா சிந்திச்சு சுகமடைங்க. कितना वंडरफुल नाटक है. इस ड्रामा की फिल्म रील की ड्यूरेशन 5000 वर्ष है. सती की आई इतनी, त्रेदा की आई इतनी. बाबा में तो सारा ज्ञान है ना. வண்டர்ஃபுல்லான ஞானத்தை பாபா இவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு. 5000 வருஷத்தோட டியூரேஷனை பற்றி, சத்தியுகத்தில் இவ்வளோ ஆயில், இத்தனை கலைகள், இத்தனை பிறவிகள், திரேதாயுகத்திலிருந்து துவாபர யுகா, கலியுகம், ஃபுல் நாலேஜ் பாபாட்ட இருக்கு இல்லையா? இதெல்லாம் நினச்சி ஒண்டர் அடைங்க. दुनिया में और कोई नहीं जानते हैं, तुम बच्चों को सफेरे उठकर एक बाप को याद करना है. உலகத்தில் வேறு யாருக்குமே தெரியாது, நீங்கள் மட்டும்தான் அதிகாலையில் எழுந்து என்னை நினைவு செய்கிறீங்க. और ज्ञान का सिमरन करना खुशी में है.
பாபா நம்ம நினைக்க நினைக்க ஞானத்தை சிந்திப்பதும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு. அபிகம் சாரி ட்ராமாக்கி ஆதிமதி அந்த கோ ஜான் சுக்கே. நம்ம ஃபுல் ட்ராமாவினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உள்ள ஞானத்தை புரிந்து கொண்டுள்ளோம். बाप कहते हैं कल्प की आयु ही 5000 वर्ष है, मनुष्य कह दे के लाखों वर्ष. பாருங்க, பகவான் ஞானம் கொடுக்கறதுக்கும் மற்றவங்க சாஸ்திரத்தில் உள்ள இவ்வளோ காலங்கள் நம்ம படித்ததுக்கும் எவ்வளோ வேறுபாடு. அப்போ இருளில் தானே இவ்வளோ காலம் நம்ம வாழ்ந்தோம். 5000 ஆண்டுகளேங்க, லட்சக்கணக்கான ஆண்டுகளேங்க. கித்னா வண்டர்ஃபுல் நாட்டக்கு ஹே, எவ்வளோ வண்டர்ஃபுல்லான நாடகம் பாருங்க. பாபா जो शिक्षा देते उसको हम उगारना चाहिए, रिहर्सल करना चाहिए. स्टूडेंट पढ़ाई की रिहर्सल करते हैं ना. பாபா எந்த கல்வியை நமக்கு தருகின்றாரோ புதுமையிலும் புதுமையானது. எந்த சாஸ்திரங்களையும் எதுலேயுமே கண்டிடாத ஒரு ஞானம். இதை ரிகர்சல் பண்ணுங்கிறார் பாபா. நீங்கள் ஸ்டூடெண்ட் இல்லையா? கேட்கறது மட்டும் உங்களுடைய கடமை இல்லை, கேட்டதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். तुम मीठे मीठे बच्चे सारे ड्रामा को जान गए हो, बाबा ने कितना सहज रिधि बताया. ஏ அனாதி அவினாஷி ட்ராமா, நீங்கள் என்னுடைய இனிமேலும் இனிமையான முழு ட்ராமாவையும் தெரிந்து கொண்ட குழந்தைகள்ங்கிறார் பாபா. பாருங்க, எவ்வளோ சகஜமாக உங்களுக்கு நான் புரிய வச்சிட்டேன். ஆதி அனாதி ட்ராமாவை பற்றிய ரகசியங்கள். इसमें जीत सी फिर हारते भी हैं. இந்த ட்ராமாவில் நீங்கள் ஜெயிக்கவும் செய்கிறீங்க, தோல்வி உறவும் செய்கிறீங்க. அப் சக்கர பூரா ஹுவா, அப் கர் ஜானா ஹே. சக்கரம் முடிவு பெற்று விட்டது, நாம் செல்ல வேண்டும் வீட்டை நோக்கி. பக்கா ஃபர்மான் மிலா ஹுவா முஜே, முஜு பாப் கோ யாது கரோ. வீட்டிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் பாபாவின் கட்டளை கிடைத்துள்ளது, என்னை தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று. ये ड्रामा की नॉलेज एक ही बाप देते हैं. இந்த ட்ராமாவினுடைய ரகசியங்களை, ஞானத்தை பாபா ஒருத்தர் தான் நமக்கு தர முடியும். नाटक कभी लाखों वर्ष का थोड़े ही होता, कोई को याद भी न रहे ना. 5000 वर्ष का चक्र सारा बुद्धि में है. லட்சக்கணக்கான வருஷத்தோட ஞானத்தை எப்படி புத்தியில புகட்ட முடியும்? நம்ம 5000 வருஷத்தோட ஞானமே கஷ்டமா இருக்குது. பாபா சொல்றாரு, உங்க புத்தியில எவ்வளவு ஞானம் இருக்கு பாருங்க. இத்தனை அச்சா ஹார் ஒரு ஜீத்துக்கா கேள். பாருங்க, இந்த ட்ராமா அப்படி ஒண்டர்ஃபுல்லானது, வெற்றியும் தோல்வியும் கலந்து வருது. சஃபேரி உட்கர் ஐசைசி கியால் கர்னேச்சாய். அதிகாலையில் எழுந்து எப்பெல்லாம் நம்ம வெற்றி பெறுகிறோம், எப்பெல்லாம் தோல்வி அடைகிறோம், எதனால வெற்றி அடைகிறோம், எப்படி மீண்டும் அதை ஜெயிக்கிறோம், நம்ம இதை பற்றிலாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நமக்கு பாபா ரமன் பர் ஜீத் பேனாத்தே, ராவன் பர் ஜீத் பேனாத்தே. பாபா நம்மை ராவணன் மீது வெற்றி பெற செய்கிறார். ऐसी बातें सफेरे सफेरे और अपने साथ करनी चाहिए तो आदत पड़ जाएगी. இந்த மாதிரிலாம் உட்காந்து அதிகாலையில் எழுந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே உரையாடல் செஞ்சிட்டிங்கன்னா போதும், பழக்கமாகிவிடும். इस बेहद के नाटक को कोई नहीं जानते, एक्टर होकर आदिमதி अंत को नहीं जानते, अब बाबा द्वारा लायक बन रहे हैं. ஒரு நடிகனா இருந்து ட்ராமாவினுடைய பாட்டை தெரிஞ்சு காட்டா என்ன பிரயோஜனம்? பாபா பாருங்க நம்மளை எவ்வளோ தகுதியானவரை ஆக்குறார். இந்த ட்ராமா 5000 வருஷத்தோட எப்படி ரிப்பீட் ஆகுது, அப்படி எப்படி ரிப்பீட் ஆகுது. இதை நம்ம எப்படியெல்லாம் ட்ராமாங்கிற பாயிண்ட்ல எடுத்து யூஸ் பண்ணணும், எப்படி புல் ஸ்டாப் வைக்கணும் ட்ராமான்னு சொல்லி. ட்ராமா நம்ம நினைக்கும் போது எந்தெந்த விஷயங்களை கொண்டு வர வேண்டும், இதை பற்றி தெளிவாக பாபா நமக்கு புரிய வைத்து இந்த ட்ராமாவில் உயர்ந்த ஒரு பெஸ்ட் ஆக்டராக பாபா நம்மளை தகுதி உடையவராக ஆக்கிட்டு இருக்காரு. பாபா अपने बच्चों को आप समान बनाते हैं. பாபா தன்னுடைய குழந்தைகளாகிய நம்மை அவருக்கு சமமாக மாத்துறார். आप समान भी क्या, பாபா तो बच्चों को अपने गंदे पर चढ़ाते. தனக்கு சமான் கூட இல்லை, தன்னை விட உயர்ந்தவராக தன்னுடைய கழுத்துல தோல்ல எப்படி ஒரு சின்ன குழந்தைங்கள 2 காலையும் போட்டு தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி தன்னை விட உயர்ந்தவர்களாக பாபா தன்னுடைய கழுத்துல தோல்ல நம்மளை சுமந்துட்டு இருக்காரு. பாபா கா கித்தனா பியார் ஹே நம் பச்சோம் சே. இவ்வளோ அன்பா நம்மளை உயர்த்துறாருன்னா அவருக்கு நம்ம மேல எவ்வளோ அன்பு இருக்கும் இல்லையா. கித்தனா அச்சே ரிதி சம்ஜாத்தே மீட்டே மீட்டே பச்சோம், மே தும்கோ விஸ்வ கா மாலிக் பனாத்தா ஹூ. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ ஈஸியாக அழகாக புரிதல் கொடுக்குறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களை உலகத்தின் எஜமானனாக ஆக்குறேன்.
मैं नहीं बनता हूँ, तुम बच्चों को बनाता हूँ. நான் விஸ்வத்தின் எஜமானன் ஆகுவதில்லை, குழந்தைகளாகிய உங்களை நான் ஆக்குறேன். तुम बच्चों को गुलगुल बनाकर फिर टीचर बन पढ़ाता हूँ. உங்களை அழகான ரோஜா ஆக்கி உங்களை நான் டீச்சர் ஆக்கி படிப்பிக்கிறேன். फिर सदगति के लिए ज्ञान देकर तुमको शांतिधाम सुखधाम का मालिक बनाता हूँ. பாபா சொல்றாரு, உங்களை நான் டீச்சராக வந்து உங்களுக்கு நான் கல்வி சொல்லித்தரேன், சத்குருவாக வந்து ஞானத்தை கொடுத்து சாந்திதாம் சுகதாமத்தின் எஜமானனாகவும் ஆக்குறேன். மே தோ நிர்வாணதாமே பைட் ஜாத்தாகும். எல்லா என்னுடைய கடமைகளை முடிச்ச பிறகு நான் நிர்வாணதாமத்தை நோக்கி போயிடுறேன். लौकिक बाबी मेहनत कर धन कमा कर सब कुछ बच्चों को देकर खुद वानप्रस्थ में जाकर भजन आदि करते. லௌகீக அப்பா கூட பார்த்தீங்கன்னா எல்லா முயற்சிகளும் தன் குழந்தைங்களுக்காக செஞ்சு பணம் சம்பாதிச்சு எல்லாம் கொடுத்துட்டு தன் வானப்பிரஸ்த நிலை, அதாவது கடவுளை நினைவு செய்து இனியாவது புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு போயிடுறாங்க. परंतु यहाँ तो बाबा कहते अगर वानप्रस्थ अवस्था है तो बच्चों को समझाकर तुम्हें सर्विस में लग जाना है. ஆனா இங்கே பாபா சொல்றார், ஒருவேளை வானப்பிரஸ்த நிலை, அந்த வானப்பிரஸ்த நிலையில் இருக்க வேண்டுமானால் குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்து உங்களையும் சர்வீஸ் சேவையில் அவ்வாறு உங்களை ஈடுபடுத்துகிறார். அவரை போல நாமளும் என்ன பண்ணணும்? இப்படி பாபா ஒன்றுன்னா புரிய வைக்கிறார். வானப்பிரஸ்தம்னா என்ன? அப்போ அதற்கான சேவையில் என்ன பண்றார்? நம்மளை கொண்டு வரார், பயன்படுத்திக்கிறாரு. फिर गृहस्थ व्यवहार में फंसना नहीं है. குடும்பத்தில் இருந்தாலும் பாபா வானப்பிரஸ்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு நம்மளை தகுதி ஆக்குறார், சேவைக்கு நம்மளை தகுதி ஆக்குறார். பாபா சொல்றார், அடுத்து நீங்க குடும்ப வாழ்க்கை இல்லறத்துல நீங்க மாட்டிக்கொள்ள வேண்டாம் தானே. தும் अपना और दूसरों को कल्याण करते रहो. நீங்கள் தனக்கும் பிறருக்கும் நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள். அபி தும் சப்கி வானப்பிரஸ்த அவஸ்தா ஹே. இப்போ உங்களை எல்லாருக்குமே வயதாகி விட்டதுங்கிறார், அனுபவிகளாக இருக்கீங்க. பாபா கேத்துக்கு மே ஆயாகும் தும்கும் வாணி சே பரே லே ஜானே லியே. பாபா கூறுகின்றார், உங்களை நான் சப்தங்களை கடந்து அழைத்து செல்ல வந்துள்ளேன். अपवित्र आत्माएं तो जान ना सके ना. बाबा सम्मुख समझा रखे हैं, मजा भी सम्मुख में है. பகவான் எதிரில் வந்து சொல்லும்போது எவ்வளோ நமக்கு ஆனந்தமா இருக்குது. என்ன சொல்றார்? குழந்தைங்களே, அபவித்திரமானவர்கள், தூய்மை இழந்தவர்கள் வீட்டிற்கு செல்லவே முடியாது. வஹா தோ ஃபிர் பச்சே பைட் சுனாத்தே ஹே. பாபா சொல்றாரு, அங்க கூட நீங்க குழந்தைகள் என்ன பண்றீங்க? வாணி சொல்றீங்க, வாணிக்கே சொல்றீங்க. யஹா பாபா சம்முக்கு ஹே. பாபா சொல்றாரு, இங்கே உங்க எதிரில் பாபா இருக்காரு. மதுபன் கி மகிமா ஹேனா. உங்க சென்டர்ல நீங்க வாணிய பாபா சொன்னதை படிச்சு சொல்றீங்க. ஆனா இங்கே அவ்வியக்த பாப்தாதா இருக்கும்போது மதுபன்ல நம்ம டைரக்டா கேட்குறோம் இல்லையா, மதுபன் தானே. तो बाबा कहते हैं सफेरे उठने की आदत डालो. भक्ति भी मनुष्य सफेरे उठकर करते हैं, परंतु उसे वर्षा तो मिलता नहीं है. वर्षा मिलता है रचयिता बाबा से. அதிகாலையில் எழக்கூடிய பழக்கத்தை நீங்க கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா பக்தியில கூட மனிதர்கள் அதிகாலையில் எழுந்து கடவுளை நினைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, அவங்களுக்கு படைப்புக்கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கிது, படைத்தவர் பாபாட்டேந்து உங்களுக்கு தான் ஆஸ்தி கிடைக்கிது. कभी रचना से वर्षा मिल न सके, इसलिए कहते ही हम रचयिता रचना के आदिमध्य अंत को नहीं जानते. படைப்புக்கிட்டேந்து ஆஸ்தியை பெற முடியாது இல்லையா, நிரந்தரம் இல்லை இல்லையா. ஆகவேதான் படைப்பவர் யாரு, படைப்பின் ரகசியங்கள் என்ன என்பதை தெரியவில்லை என்று கூறுகின்றனர். அகர் வ ஜான்தே தோ வ பரம்பரா சலாத்தா ஹே. ஒருவேளை அவங்களும் தெரிஞ்சிருந்தாங்கன்னா பரம்பரையா அது வந்துட்டே இருக்கும் இல்லையா. बच्चों को ये भी समझाना कि हम कितना श्रेष्ठ धर्म वाले थे, फिर कैसे धर्म भ्रष्ट कर्म भ्रष्ट बने हैं. பாபா சொல்றாரு, எப்படியெல்லாம் நமக்கு குழந்தைகளுக்கு பாபா புரிதல் கொடுக்கிறார் பாருங்க. எப்படியெல்லாம் நம்மளுடைய சிரேஷ்ட தர்மம் இருந்தது. சிரேஷ்ட தர்மம் இருக்கும்போது நம்மளுடைய செயல்கள் தர்மத்துக்குட்பட்டு இருந்தது. ஆனா எப்பொழுது தர்மத்தை மீறி நடந்தோமோ, கர்மாவும் தர்மத்தை மீறி விட்டதாகவே
கர்மா கூட என்ன ஆயிட்டுங்கிறார் பாபா, உங்களுடைய செயல்பாடுகள் கூட கீழான நிலைக்கு சென்று விட்டது. माया गॉडरेज का ताला बुद्धि को लगा देती है, इसलिए भगवान को कहते हैं आप बुद्धिवानों की बुद्धि हो ना, इनकी बुद्धि का ताला खोलो. மாயா காட்ரேஜ் பூட்டை போட்டு நல்லா பூட்டிட்டு புத்திய, எது நல்லது கெட்டதுன்னு தெரியல, உணர தெரியல, ரியலைசேஷன் இல்லை. தவறு செய்தாலும் தர்மத்துக்கு உட்பட்டு இல்லாட்டாலும் தர்மத்தை மீறினாலும் ஒரு மனசாட்சிங்கிறது இல்லைங்கிறார் பாபா. ஆகையினால கடவுள்கிட்ட என்ன சொல்றாங்க, ஹே கடவுளே பகவானே, புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் நீங்க தானே, இன்னாரோட புத்தியை நீங்க திறங்க, இன்னார நல்வழிப்படுத்துங்க, அவங்க பாதை சரியில்லை, அவங்க நடத்த சரியில்லைன்னு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. அப்போ பாபா சம்முக்கு சமஜா ரகே, இப்போ பாபா எதிரில் அமர்ந்து புரிய வச்சிட்டு இருக்காரு. मैं ज्ञान का सागर हूँ, तुमको इन द्वारा समझाता हूँ. कौन सा ज्ञान है? பாபா சொல்றாங்க, நான் ஞான கடல், உங்களுக்கு இவர் மூலமாக ஞானம் அளிக்கின்றேன். எப்படிப்பட்ட ஞானம் அளிக்கின்றேன்? ये सृष्टि चक्र के आदि मध्य अंत का ज्ञान कोई भी मनुष्य दे न सके. இந்த உலகாய கல்வி, உலகாய ஞானம், இதோட அற்புத சக்தி என்னங்கிறத மனிதனால கணிக்கவே முடியாது. बाप कहते हैं सत्संग आदि में जाने से फिर भी स्कूल में पढ़ना अच्छा है. பாபா சொல்றாங்க, நிறைய ஏராளமான சத்சங்கங்கள் இருந்தாலும் பாபா சொல்றார், ஸ்கூல்ல படிக்கிறது நல்லது தானே, சத்சங்கல்ல கதைகள் தானே சொல்லுவாங்க. பாபா சொல்றாரு, படிப்பு எவ்வளோ தேவை, पढ़ाई सोर्स ऑफ इनकम, सत्संग में तो मिलता कुछ नहीं. படிப்புல தான் வருமானம் இருக்குது, சத்சங்கம்லாம் போனால் எதுவுமே கிடைக்காது. दान पुण्य करो, ये करो, बैठा रखो, खर्चा ही खर्चा है, पैसा भी रखो, माता भी टेको, टिपट है घिस जाता है जाती है. பாபா சொல்றாங்க, எவ்வளோ சற்சங்கங்கள் போனாலும் சரி, தானம் புண்ணியம் செஞ்சாலும் சரி, இதை செய்றீங்க அதை செய்றீங்க, எல்லாருக்கும் பரிசு வாங்கி கொடுக்குறீங்க, என்னதான் நீங்க செஞ்சாலும் பாபா சொல்றார், செலவே செலவு தான். எவ்வளோ நீங்க தலை வணங்கியிருப்பீங்க, தலை வணங்கி வணங்கி அதுவும் தேஞ்சு போச்சுங்கிறார் பாபா. எவ்வளோ பாருங்க நழுவிட்டு நம்மளை விட்டு. अभी तुम बच्चों को जो ज्ञान मिल रहा उसको सिमरन करने की आदत डालो, दूसरों को भी समझाओ. சரி, இத்தனை காலங்கள் வாழ்ந்ததெல்லாம் மறந்துடுங்க, இனியாவது வாங்குங்கிறார். என்ன சொல்றார் பாபா, இப்போ உங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா, இதை நீங்க நினைவு செய்யக்கூடிய பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா போதும், பிறருக்கு இதோட மகத்துவத்தை புரிய வச்சிங்கன்னா போதுமானது, வேற எதுவுமே நீங்க செய்ய வேணாம். बाबा कहते हैं अब तुम्हारी आत्मा पर बृहस्पति की दशा, वृक्षपति भगवान हमको पढ़ा रहे, कितनी तुमको खुशी होनी चाहिए. பாருங்க, குரு தசை இருக்கும்போது, பிரகஸ்பதி தசை குரு பார்வையில் இருக்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியோட நீங்க இந்த பாடம் படிக்கணும். பகவான் படாக்கர் हमको भगवान भगवती बनाते, आहा ऐसे बाबा को जितना याद करेंगे वे कर्म विनाश होंगे. इसे स्वीकार विचार सागर मंथन करने की आदत डालनी चाहिए. அப்படி ரசிக்கணும். ஆஹா பாபாவே, இத்தனை பிறவிகளாக நான் உங்களை தேடி அலைஞ்சேன், என்னுடைய பாவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு எவ்வளோ யாத்திரையில் போய் குளித்தேன், ஸ்நானம் பண்ணினேன், ஆனால் இப்போ உங்களுடைய நினைவில் எவ்வளோ நான் பாவங்களெல்லாம் அழிச்சிட்ருக்கேன் பாபா. நன்றி பாபா, என்னுடைய வாழ்க்கையை லேசாக்கிட்டீங்க, என்னோட புத்தியை சிரேஷ்ட புத்தி ஆக்கிட்டீங்க பாபா, என்னுடைய தொடர்பை நல்ல உங்களுடைய தொடர்பில் இணைச்சிட்டீங்க பாபா. நன்றி பாபா. இப்படிலாம் நம்ம விசார் சாகர் மந்தன் பண்ணக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். தாதா ஹம்கு பாப் துவாரா வர்ஷா தே ரகே ஹே. பிரம்மா பாபா அந்த தாதா கூட நமக்கு ஸ்ரீ பாபாட்டேந்த ஆஸ்தியை அவர் மூலமாகத்தான் நமக்கு ஆஸ்தி கொடுத்துட்டு இருக்காரு. ஸ்ரீ பாபா ब्रह्मा बाबा மூலமாக தான் கொடுத்துட்டு இருக்காரு. खुद कहते मैं इस रथ का आधार लेता हूं, தானே சொல்றார் சிவன், நான் இந்த ரதத்தை ஆதாரமாக எடுக்கிறேன். तुमको ஞான் மில் ரஹா ஹேனா, உங்களுக்கு அதனால தானே அந்த ஞானம் கிடைச்சிட்டு இருக்குது. ஞான் கங்காய் ஞான் சுனாக்கர் பவித்திர பனாத்தி ஹே கங்கா கி பானி. இப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்களேங்கிறார்.
ஞான கங்கைகள் ஞானம் சொல்லி ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்துகிறாங்களா, அல்லது கங்கை ஓடக்கூடிய தண்ணி வந்து ஒவ்வொருத்தங்களையும் சுத்தப்படுத்துதான்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். अब बाबा कहते बच्चे तुम भारत की सच्ची सच्ची सेवा करते हो. ஆகவேதான் பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, சத்தியமான சேவை நீங்க பாரதத்துல செய்யறீங்க. சோஷியல் ஒர்க்கர் தோ அதுக்கி சேவா கர்த்தே ஹே, ரூஹானி சச்சி சேவா. உலகத்துல சமூக சேவர்கள் எல்லைக்குட்பட்ட சேவை செய்கிறார்கள், ஆனால் நீங்கள் ஆன்மீக சேவை செய்கிறீர்கள். भगवान वाच बाप समझाते हैं, भगवान पुनर्जन्म रहित हैं. பகவானின் மகாவாக்கியம் என்று பாபா புரிய வைக்கிறார். சிவனின் மகாவாக்கியம் அப்படிங்கிறத பாபா உணர்த்துறார். பரமாத்மா சிவன் மறுபிறவி எடுக்காதவர். कृष्ण तो पूरे 84 जन्म लेते, उनका गीता में नाम लगा दिया, रावण का नारायण का क्यों नहीं लगाते? ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 84 பிறவிகள் முழுமையா கீதையில அவருடைய பெயரை போட்டுவிட்டனர். ஸ்ரீ நாராயணனுடைய பெயரை யாருமே எடுக்கல. ஏபி கிஸ்கோ பத்தா நஹி ஸ்ரீ கிருஷ்ணகி ஸ்ரீ நாராயண் பன்தே. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஸ்ரீ நாராயணர் ஆகின்றார். ஸ்ரீ கிருஷ்ண பிரின்ஸ் தா, फिर राधे से स्वयंवर हुआ. ஸ்ரீ கிருஷ்ணர் பிரின்ஸா இருந்தார், இளவரசனா. அப்புறம் ஸ்ரீ ராதையுடன் ஸ்வயவரம் ஆனது. அபி தும் பச்சோக்கு ஞான் மிலா ஹே. இப்போ இதெல்லாம் குழந்தைகளாகிய நமக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. समझते को श्री बाबा हमको पढ़ाते, वह बाबा भी हैं, टीचर भी हैं, सदगुरु भी हैं, सदगति देते हैं. ऊंचते ऊंच भगवान शिव ही हैं. சிவ பரமாத்மா நமக்கு படிப்பிக்கின்றார். என்ன படிப்பு? நானே உங்களுக்கு அப்பாவும், நானே உங்களுக்கு டீச்சரும், நானே உங்களுக்கு சத்குருவும், நானே உங்களுக்கு பகவான் சிவன். वो कहते मेरी निंदा करने वाले ऊंच टौर पार नहीं सकता. அவரே சொல்றார், என்னை நிந்திக்க கூடியவர்கள் கரை சேரவே முடியவே முடியாது. बच्चे अगर नहीं पढ़ते तो மாஸ்டர் கி இஜ்ஜத் ஜாத்தி ஹேனா. குழந்தை ஒரு வேளை படிக்காட்டா மாஸ்டர் சொல்லி கொடுக்கக்கூடிய மாஸ்டரோட மரியாதை போகுது இல்லையா? பாபா கேத்தே ஹே தும் மேரி இஜ்ஜத் நஹி கவானா. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, என்னுடைய மரியாதை நீங்கள் போக்கிடாதீர்கள். எனக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. படுத்தே ரஹோ. பாபா சொல்றார், படித்து கொண்டே இருங்க. எய்ம் ஆப்ஜெக்ட் तो सामने कड़ी है ना. एम एंड ऑब्जेक्ट उंगे एदरल इरुक्कु இல்லையா? वो फिर गुरु लोग अपने लिए कह देते हैं, जिस कारण मनुष्य डर जाते हैं. குருமார்கள் தனக்காக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என்னுடைய மரியாதையை நீங்க எனக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி இருங்கன்னு பாபா சொல்றாரு. ஆகவே நிறைய பேர் என்ன பண்றாங்க? மனிதர்கள் பயப்படுறாங்க குருவை நினைச்சு. समझते हैं कोई श्राप न मिल जावे, गुरु से मिला हुआ मंत्र ही सुनाते रहते. ஆகவேதான் குருவிட்டேந்து நமக்கு சாபம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக குருவால் சொல்லப்பட்ட மந்திரங்களை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். சன்னியாசியோं से पूछा जाता, तुमने घर बार कैसे छोड़ा. சன்னியாசிகளை பார்த்து கேட்கப்படுகிறது, நீங்கள் வீடு வாசலை எப்படி விட்டீர்கள்? कहते हैं ये व्यक्त बातें मत पूछो. अरे क्यों नहीं बताते हो. இந்த மாதிரி எல்லைக்குட்பட்ட உலகாய விஷயத்துல போகாதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க கேளுங்க, ஏன் நீங்க எங்களுக்கு சொல்லல? எப்படி நீங்க வீடு வாசலை விட்டீங்க? சொல்லலாம் தானே, கேளுங்க. हमको क्या पता तुम कौन हो. இல்லாட்டா நீங்க சொல்லாட்டா எங்களுக்கு என்ன தெரியும் நீங்க யாருன்னு. शुद्ध बुद्धि वाले ऐसे बात करते हैं. பாபா சொல்றார், நல்ல புத்திசாலித்தன்மை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தைரியத்தோட கேட்பாங்க. अज्ञान काल में कोई कोई को नशा रहता है. स्वामी राम तीर्थ का अनन्य शिष्य स्वामी नारायण था. उनकी किताब आदि बाबा की पढ़ी हुई. बाबा को सब पढ़ने की शौक रहता था.
சாக்காரத்தில் பிரம்மா பாபா ரொம்ப சிறந்த பக்தனாக இருந்தார் இல்லையா, எல்லா சாஸ்திரங்களையும் அவர் படிச்சிருக்கார். அவர் படிக்காத சாஸ்திரமே கிடையாது. அதனால்தான் அவர் பிரம்மா ஆனார். பிரம்மா கையில் பார்த்தீங்கன்னா 4 புஜங்கள்லையும் 4 வேத சாஸ்திரங்கள், ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்களை காட்டுறாங்க. வேத சாஸ்திரங்களை படித்ததுனால தான் சிவ பரமாத்மா ரதமாக எடுத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை நமக்கு அளிக்கின்றார். இதுதான் உண்மையான ஞானம். பிரம்மா பாபா அவருடைய அனுபவம் சொல்றார். நானும் சுவாமி ராம் தீர்த்தன் அப்படின்ட்டு சுவாமி ராமோட ஒரு ரொம்ப க்ளோஸான சிஷ்யன் சுவாமி நாராயணராக இருந்தார். அவரால் எழுதப்பட்ட புக்ஸ் எல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து புக்ஸ் படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறார் பிரம்ம பாபா. சோட்டைப்பன்மை வைராகிய ஆத்தாத்தா. சின்ன வயதில் பிரம்மா பாபாவுக்கு ரொம்ப வைராகியம் வந்துதான். என்ன உலகத்தில் என்ன இருக்கு, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. ஃபிர் ஏக் பார் பயோஸ்கோப் தேக்கா, பஸ் விருத்தி கராபு ஹுயி, சாது பனா பதல் கயா. அதுக்கப்புறம் பிரம்மா பாபா ஒரு சினிமா பார்த்தாராம். பார்த்தோன்னா அவர் மனசு மாறி போச்சு. அந்த வைராகியத்திலிருந்து மனசை மாறிட்டு தான் சாது ஆகணுங்கிற விஷயம் இருந்தது முன்னாடி. நம்மெல்லாம் அப்படி ஆகணும், உயர்ந்த ஒரு சன்னியாசியாக நம்ம ஆகணும், இப்படிலாம் இருக்கணும்னு பாபா நினைச்சாராம். இப்போ சினிமா பார்த்தோன்னே அவருக்கு மூடு மாறிட்டு பாபா சம்ஜாத்தே சப் குரு ஆதிகி பக்தி மார்க்கே. பாபா சொல்றார், இப்போ புரிய வைக்கிறார் ஸ்ரீ பாபா. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் குருக்களுடைய சாஸ்திரங்கள். சர்வகா சத்கதி தாத்தா தோ ஏக் ஹி ஹே ஜிஸ்கோ சப் யாத் கர்த்தே. எல்லாருக்குமே சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் ஒரு பாபா தான். ஆகவே பாபா சொல்றார், சத்கதியின் வள்ளலால தான் சத்கதி கொடுக்க முடியும். ஜிஸ்கோ சப் யாத் கர்த்தே. சத்கதி வழங்கக்கூடியவர் தான் அனைவருமே நினைக்கிறாங்க. காத்தே பி ஹே நா மேரா தோ ஏக் கிரிதர் கோபால் தூசரா நா கோயி. அதனால தான் பாட்டு பாடுறாங்க. கீதையின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தானே எழுதப்பட்டிருக்குது. எனக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் கிரிதரன் கோபாலனை தவிர யாருமே இல்லை. கிருஷ்ணரை சொல்லப்படுது. காலித்தோ ஏ பிரம்மா காத்தேகே. ஆனால் உள்ளபடியே எல்லா நிந்தனையும் எல்லா திட்டும் வாங்கிறது யாரு? பிரம்மா தான் வாங்கிட்டு இருக்காரு. ஸ்ரீ கிருஷ்ணக்கு ஆத்மா अंतिमे गांव का चोरा तमो प्रधान है तब गाली खाई. असल में तो यही ஸ்ரீ கிருஷ்ணக்கு ஆத்மா ஹேனா. பாபா ரொம்ப அழகா சொல்றாரு. ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா தான் என்ன ஆகுது? நிந்தனை. கிருஷ்ணருக்கு தான் நிந்தனை ஏற்பட்டது. ஆனா உள்ளபடியே நிந்தனை வாங்குறது இப்ப யாருங்கிறார் பாபா. சத்தியத்துல போய் கிருஷ்ணரை யாரா நிந்திப்பாங்களா? இப்ப சங்கமயுகத்துல அதே ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா தான் என்ன பண்ணுது? நிந்தனை அடையுது. ஸ்ரீ கிருஷ்ணருடைய லாஸ்ட் பர்த்ல எப்படி இருந்தார்? ஒரு கிராமத்து சிறுவனாக இருந்தார். அப்பொழுது அநேக பேர் அவர் நிந்திச்சாங்க. உள்ளபடியே ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா இல்லையா? गांव में पला हुआ रास्ते चलते ब्राह्मण बस गया अर्थात बाबा ने प्रवेश किया. कितनी गाली खाई. அதுக்கு பிறகு சொல்லப்பட்டது இல்லையா பாபாவுக்கு, பிரம்ம பாபாவுடைய அனுபவத்தில் அவருக்கு நிறைய சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும்னு ஆசை வந்தது. நிறைய படித்தார். அப்புறம் வைராகியம் வந்தது. அப்புறம் சினிமா பார்த்தாரு. அது ஒரு நன்மைக்கு தான். மனசு மாறிட்டு. ஏன்? சிவ பரமாத்மாவுடைய ரதம் இல்லையா? பாபா சொல்ற ஒன்னுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆகவே இடையில போன பிராமணன் மாட்டிக்கிட்டார். கதையில சொல்லுவாங்க. போயிட்டே இருந்த ஒரு பிராமணன் என்ன பண்ணிடுவாரு? திடீர்னு மாட்டிக்கிட்ட மாதிரி பிரம்ம பாபா அவரோட வழிமார்க்கத்தின்படி போனாலும் சிவ பாபா பிரவேசமாகிவிட்டார். பாருங்க, அவர் நல்ல பேரோட இருந்தாலும் எவ்வளவு பேர் அவர் நிந்தனை செய்ய தொடங்கிட்டாங்க. அமெரிக்கா தக் ஆவாஸ் சலாகயா. அமெரிக்கா வரைக்கும் பாபாவுடைய சப்தம், நிந்தனையினுடைய சப்தம் சென்றடைந்து விட்டது. வண்டர்ஃபுல் ட்ராமா ஹே. பாருங்க, ட்ராமா வண்டர்ஃபுல் ஆனதுங்கிறார். அப்போ கூட பிரம்மா பாபாட்ட சொல்லுவாங்களே எல்லாரும், பாபா பாருங்க அமெரிக்கா வரைக்கும் பேப்பரில் இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் யஜ்ஞத்தை பற்றி போடுறாங்க. உங்களை பற்றி எவ்வளோ மோசமாக போட்டிருக்காங்க பாபா. கண்ணீர் வருதே.
இவங்க மேலாம் கேஸ் போடலாமா? இப்போ பாபா சொன்னாரா, பாருங்க அமெரிக்கா வரைக்கும் பாபாவுடைய சேவை பரவுதுப்பா. அமெரிக்கா வரைக்கும் பேப்பரில் நம்ம போய் இப்படிலாம் சேர்க்க முடியுமா? எப்படி பாருங்க பாபாவுடைய அந்த பாசிட்டிவ் சிந்தன் பாருங்க, ஒரு பிரம்மா இல்லையா? எல்லாருமே தன்னுடைய குழந்தைகளாக இயல்பா நினைக்கிறார். அப்ப அவங்க மேல கூட அவருக்கு வெறுப்பு வரல. அப்ப சொன்னாரா, அவரும் உன்னுடைய சகோதர ஆத்மா தானே, உன்னுடைய சகோதர ஆத்மா மேல நீ என்ன பண்ணக்கூடாது? கேஸ் போடலாமா? முடியுமா? அப்படி இப்படி பாபா ஒன்னொன்னையும் ஞான ரீதியாக குழந்தைகளுடைய விருத்தியை மாத்தினாரு. அபி தும் ஜான்தே ஹோ தோ குஷி ஹோத்தி ஹே. இப்போ உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் போது எவ்வளோ சந்தோஷம் வருது. பாபா சம்ஜாத்தே ஹே சக்கர ஃபித்தாகி ரஹ்தா ஹே. பாபா புரிய வைக்கிறார், இந்த சக்கரம் மீண்டும் மீண்டும் இப்படிதான் சுழலும். ஹம் கேசி பிராமன் தே ஃபிர் தேவதா சத்ரிய பனே சௌராசி சக்கர. நம்ம எப்படி பிராமணனாக இருந்தோம், எப்படி தேவதா சத்ரிய வைசிய சூத்ர மீண்டும் எகைன் பிராமணன் 84 பிறவி சக்கரத்தில் எப்படியெல்லாம் வந்தோம், இதெல்லாமும் பாபா இப்போ ஃபுல்லாக நினைவு செய்ய வேண்டும்னு சொல்கிறார். படைப்பவர் யாரு, படைப்பினுடைய ரகசியங்கள் என்ன, விஸ்வத்தின் எஜமானனாக நீங்கள் ஆகுறீங்க. இஸ்மே கோய் தக்லீஃப் தோ நகி ஹே. இதில் எந்த கஷ்டமும் இல்லையா உங்களுக்கு? பாடம் படிக்கிறீங்க, நாளைக்கு என்ன ஆயிடுறீங்க? எஜமானன் ஆயிடுறீங்க. எசே தோடை ஹி கேகத்தே ஆசனாதி லகாவோ. ஒரு கஷ்டம் இல்லை, வந்து உட்காந்து நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணலாம், பாபா முரளி எடுப்பார், நம்ம கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக நீங்கள் எனக்கு ஆசனம் போடுங்க, ஏதாவது விரிப்பு போடுங்க, அதில் தான் நான் உட்காந்து கேட்கணும், அதில் தான் உட்காந்து நான் எல்லாம் செய்யணும். ஹட்டயோகா சிசிக்கலாத்தே பாத்மத் போச்சோ. ஹட்டயோகியில் இருக்காங்கல்ல, ஆசனங்கள்லாம் சொல்லி தரவங்க, அவங்க தான் மேட்டை விரித்து அப்படி இப்போ உட்காரணும் இப்படி உட்காரணும்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இல்லை. கொய்க்கு பிரைனுகி கராபோ ஜாத்திகே. பலவிதமான யோகா கற்றுக் கொடுத்து நிறைய பேருடைய பிரெயினே மோசமாயிடுது. பாபா கித்தனி சகஜ கமாய் கராத்தே. நமக்கு ரொம்ப வெரி சிம்பிள், புரிஞ்சுக்கிட்டா போதும். எவ்வளோ வருமானம் பாருங்க, எவ்வளோ வருமானத்தை கொடுக்குறார். 21 ஜென்மோக்கிலே சச்சி கமாய். 21 பிறவிகளுக்கு உண்மையான வருமானமே இதுதான். துமாரி ஹத்தேலி பர் பஹீஸ் பாபா பச்சோங்கோ சொர்க்கி சௌகாத் லாத்தே. தன்னுடைய உள்ளங்கையில் சொர்க்கத்தை எடுத்து வந்துள்ளார் தன் குழந்தைகளுக்கு கொடுக்க. ஏசர் கோய் மனுஷே ககுனா சகே. இந்த மாதிரி வேற எந்த மனுஷாலுங்களும் சொல்ல முடியாது, உங்களுக்காக நான் சொர்க்கத்தை கையிலேந்தி வந்துள்ளேன்னு சொல்ல முடியாது. பாபா ஹி கேத்தே இன்கி ஆத்மா பி சுன்தி ஹே. சிவ பரமாத்மா சொல்றத பிரம்மா பாபா தாதாவுடைய ஆத்மா கூட கேட்குது. தோ பச்சோं को सफेरे उठाई से विचार करने चाहिए. குழந்தைகள் அதிகாலையில் அமர்ந்து இந்த மாதிரிலாம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். பக்த லோக சஃபேரே குப்த் மாலா ஃபேர்த்தே உன்கோ குரு கௌமுக்கு கேகத்தே. பாபா சொல்றாரு, பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்து சத்தம் இல்லாமல் மெதுவாக எழுந்து ரெடி ஆயிட்டு அதிகாலையில் குப்தமாக மாலையை உருட்டுவாங்க. பாபா சொல்ற அதுக்கு பேரு கௌமுக் என்று அழைக்கப்படுது. உஸ்மே அந்தர் ஹாத் டால் மாலா ஃபேர்த்தே. பாபா சொல்றார், கையை வெளியில எடுத்து சவுண்டு கேட்கும் இல்லையா, அது கூட இல்லாம மாலையை உள்ள வச்சு மெதுவா பைக்குள்ள கையை வச்சு மெதுவா அப்படியே என்ன பண்றாங்களா, குப்தமா அவங்க தியானம் பண்றது, பரமாத்மாவை நினைக்கிறது யாருக்குமே தெரியாத மாதிரி குப்தமா செய்யறாங்க. ராம் ராம் ஜெய்சேக்கி பாஜா பஜ்தா ஹே. ராம் ராம் ராம்னு உள்ள அப்படியே ஓசை வருது. வாசுமே குப்தத்தோ ஏ ஹே. உள்ள அப்படியே குப்தமா இருக்கிறது யாரு, இவர் தான். பாபாக்கோ யாது கர்னா ஹே அஜப் அஜாப் இஸ்கோ கஹா ஜாத்தா. பாபாவுடைய நினைவு உள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் தொடர்ந்து அவரை நாம் நினைவு செய்தலாகும். குஷி ரேத்தி கித்தனை ஒண்டர்ஃபுல் ட்ராமா பாருங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவங்க குப்தமா நினைக்கிறாங்க, ஆனால் நம்ம என்ன பண்றோம், குப்தமா நினைக்கிறோம் பாபாவை. நம்ம உட்காந்துருக்கிறது தான் தெரியும், என்ன பண்றோம் யாரை நினைக்கிறோன்னு தெரியாது. எப்படி ஒண்டர்ஃபுல் ட்ராமா பாருங்க, बेहद का ड्रामा, எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். जो सिवाय तुम्हारे और कोई की बुद्धि में नहीं है, तुम्हारे में नंबरवार पुरुषार्थ अनुसार ये बहुत ईसी है.
பாருங்க எவ்வளோ ஈஸியானது பார்த்தீங்களா? எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தை நம்பர்வார் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. हमको तो பகவான் படாத்தே பஸ் உன்கோ ஹி யாது கர்னா. பகவான் படிப்பிக்கிறார், அவரை நினைச்சாலே போதுமானது. वर्षा भी उनसे मिलता, आस्ती கூட அவர்கிட்டேருந்து தான் கிடைக்குது. इस बाबा ने तो धक से सब कुछ छोड़ दिया क्योंकि बीच में बाबा की प्रवेशता थी ना. பிரம்மா பாபா கூட ஒரே வெட்டுல எல்லாத்தையும் விட்டுட்டார். இப்படி சொல்லுவாங்கள்ல, பலி, ஒரே வெட்டுல பலி ஆயிட்டார். ஏன்னா சிவ பாபாவோட பிரவேசத்தா கூட இடையிடையில இருந்தது இல்லையா. சப் குச் இன் மாத்தோம் அர்ப்பன் கருதியா. எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது, பாபாவுக்கு நேரம் கொடுக்கல. அதனால தாய்மார்கள்கிட்ட என்ன பண்ணிட்டார் பாபா, எல்லாத்தையுமே சமர்ப்பணம் பண்ணிட்டாரு. பாபா ने कहा इतनी बड़ी स्थापना करनी है. பாபா சொன்னாராம், இவ்வளோ உயர்ந்த ஸ்தாபனை என்பது செய்ய வேண்டும். எவ்வளோ பாருங்க, உயர்ந்த ஸ்தாபனை காரியத்தை பாபா செய்யறார். சப் இஸ் சேவாமே லகாதோ. இவ்வளோ உயர்ந்த காரியம் செய்யணும், சேவையில் இது எல்லாத்தையுமே வெற்றியுடையதாக ஆக்குங்கள். ஏக்கு பைசா பி கிஸ்கோ தேனா நகி ஹே. பாருங்க, ஒரே வெட்டில் பாபா கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டார், பலி ஆயிட்டார். ஒரு பைசா கூட யாருக்குமே கொடுத்ததில்லை. நஷ்டமோகா இத்தனா சாகியே. அந்த அளவுக்கு நஷ்டமோகா நிலை நமக்கு வேணும். படி மஞ்சில்கே. எவ்வளோ பெரிய லட்சியம் பாருங்க. அதிர்ஷ்டம் இருந்தால் தான் இதெல்லாம் வரும் நமக்கு. அதிர்ஷ்டம் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் வேணும், பாக்கியம் வேணும், கொடிப்பினை வேணும். இப்போ பாபா புரிஞ்சிட்டா தானே இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். मेरा ने लोग लाज विकारी कुल की मर्यादा छोड़ी तो कितना उनका नाम है. மீராவை எவ்வளோ இம்சப்படுத்தினாங்க. மீரா என்ன பண்ணாங்க, பக்த மீரா தன்னுடைய குலப்பெருமை, விகார குல தன்மைகள், மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அதனால இப்போ பாருங்க, மீரான்னு நம்ம எல்லாருமே எடுத்துக்காட்டு சொல்கிறோம். மீராவோட சிந்தனை நினைவெல்லாம் கிருஷ்ணர் மீது இருந்தது அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம படிக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன, எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க, தியாகம் செஞ்சாங்க. ஏ பச்சியாம்பி கேத்தி ஹம் ஷாதி நஹி கரேகி. பாபா சொல்றார், இந்த பெண் குழந்தைங்களாம் சொல்றாங்களாம், பாபா நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க மாட்டோம். லக்பதி ஹோ கோய் பி ஹோ ஹம் தோ பெஹத் கே பாபா சே வர்ஷா லேங்கே. அவங்க பணக்காரங்களா, லட்சாதிபதியோ கோடீஸ்வரனோ யாரோ இருக்கட்டும், எங்களுக்கு நீங்க போதும் பாபா, உங்க ஆஸ்தி எனக்கு போதும், வேற யாரும் பணமும் வேணாம் அப்படின்னு குழந்தைகளுக்கு பாபா மேல அன்பு ஏற்படுது. தோ ஐசா நஷா சன்னா சாயி. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு போதை என்பது இருக்க வேண்டும். பச்சோं को बेहद का बाप बैठ श्रृंगारते. குழந்தைகளுக்கு பாபாவே என்ன பண்றாரு, ஸ்ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். इसमें पैसे आदि की दरकार भी नहीं है. இதுல பைசாவுக்கான வேலையே கிடையாது. शादी के दिन वनवाग में बिठाते, पुराने फटे हुए कपड़े आदि पहनाते, फिर शादी के बाद नए कपड़े जेवर आदि पहनाते. கல்யாணத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சாதாரண வனவாசத்து ட்ரெஸ் மாதிரி சாதாரண ட்ரெஸ் போடுறாங்க, சிம்பிளாக இருப்பாங்க. ஆனால் மேரேஜுக்கு பிற்பாடு எல்லா ஆபரணங்கள், நகைகள், ட்ரெஸ்ஸு, புது புது ட்ரெஸ்ஸு எல்லாமே போட்டு விட்றாங்க. பாபாவை கேத்தேமே தும்கோ ஞான் ரத்னோசி ஷிங்கார்த்தாகும். பாபா கூட சொல்கிறார், நான் உங்களை ஞான ரத்தனங்களால் ஷிங்காரிக்கிறேன். பாருங்க, கன்னியாசுக்கெல்லாம் அந்த நினைவு வரணும், ஆசை இருக்கணும். பாபா சொல்கிறார், உலகத்தில் என்ன சுகபோகம் இருக்குது, எவ்வளோ பணக்காரங்களாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. ட்ரை, உலகமே ட்ரை ஆயிட்டு சக்க மாதிரி தான், ஒரு சுகமுமே இல்லை. ஆனால் பாபா எவ்வளோ சுகம் கொடுக்குறார், எவ்வளோ அலங்கரிக்கிறார், எந்த கஷ்டம் பாபா கொடுக்கலைங்க நமக்கு. फिर तुम ये लक्ष्मी नारायण बनेंगे ऐसे तो कोई कह न सके. அது மட்டுமல்ல, பாபா ஸ்ரீங்காரம் பண்ணி, குழந்தைகளே நீங்கள் இந்த மாதிரி லக்ஷ்மி போல நாராயண போல ஆகுறீங்க, இது இந்த மாதிரி வேற யாராவது உங்களுக்கு சொன்னது உண்டா பாபா போல? பாபா ஹி ஆக்கர் பவித்ர பிரவருத்தி மார்க்க கி ஸ்தாபனா கர்த்தே. பாபா தான் பவித்திரமான ஒரு இல்லற மார்க்கத்தை உருவாக்குறார். इसलिए विष्णु को 4 भुजा दिखाते. அதனால தான் விஷ்ணுக்கு 4 புஜங்கள், 2 லக்ஷ்மியினுடையது, 2 ஸ்ரீ நாராயணருடையது. शंकर के साथ पार्वती, ब्रह्मा के साथ सरस्वती दिखाते. शंकर பார்வதியை சேர்த்தும் பிரம்மா சரஸ்வதியை சேர்த்தும் காண்பிக்கப்படுது. ஏன்னா அவங்களாம் யுகல், பவித்திர மார்க்கத்தை சேர்ந்தவங்க. பிரம்மா की कोई स्त्री तो है नहीं,
பிரம்மாவுக்கு ஸ்திரியே கிடையாது உள்ளபடியா பார்க்க போனா. ஏதோ பாப்கா பன் கயா. பிரம்ம பாபா என்ன ஆயிட்டார்? பாபாவுடைய குழந்தை ஆயிட்டார். கேசி வண்டர்ஃபுல் பார்த்தேன். இவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான விஷயம் பாருங்க. பிரம்மாவுக்கு யசோதமையில ஸ்திரீ கிடையாதுன்ட்டார் சிவபாபா. இவரே என்னுடைய ஆயிட்டாரு. எவ்வளோ விஷயம் பாருங்க. மாதா பிதா தோ ஏகேனா. அப்ப இவர் பிரம்மாவே யாரு? எல்லாருக்கும் தாயும் தந்தையும் ஆயிட்டாரு. ஏ பிரஜா பிதா இன் துவாரா பாப் ரச்தே ஹி மா பி டெஹரி. பிரஜா பிதா, பிதானா அப்பா, பிரம்மா மானா அம்மா. அப்போ தாயும் தந்தையும் ரெண்டோட பார்ட்டை இவரை ப்ரே பண்றாரு. சரஸ்வதி பிரம்மா கி பேட்டி காய் ஜாத்தி ஹே. சரஸ்வதி யுகல் கிடையாது, பிரம்மாவின் குழந்தைன்னு சொல்லப்படுது. இசப் பாத்தையும் பாபா பட் சம்ஜாத்தே. இந்த ரகசியங்கள் எல்லாம் பாபா தான் புரிய வச்சிருக்கார். ஜெய்சே பாபா சஃபேரி உட்கர் விசார் சாகர் மந்தன் கர்த்தே பச்சோं को भी ஃபாலோ करना. அதிகாலையில் எழுந்து பிரம்மா பாபா நல்லா சிந்திப்பாராம், ரசிப்பாராம். அப்படியே சிரிப்பு வருமா, அவருக்கு ஆனந்தமா வருமா. அந்த மாதிரி நீங்களும் ஞானத்தை சிந்திக்கிறதுல பாபாவை ஃபாலோ பண்ணணும். तुम बच्चों को ये हार जीत का वंडरफुल खेल बना हुआ, इसे देखकर खुशी होती है, घृणा नहीं आती है. வெற்றி தோல்வியால் ஆக்கப்பட்ட இந்த டிராமாவை நினைக்கும் போது உங்களுக்கு குஷி தான் ஏற்படுதே தவிர வெறுப்பு என்பது ஏற்படுவதில்லை. ஹம் ये समझ रहे सारे ड्रामा के आदिमதி अंत को जान गए, इसलिए घृणा की तो बात ही नहीं है. ஏன்னா இந்த ஃபுல் ட்ராமாவோட நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டதுனால வெறுப்பான விஷயம் இந்த ட்ராமாவில் எதுவுமே நமக்கு கிடையவே கிடையாது, இருக்கவும் முடியாது. எவ்வளோ விஷயம் பாருங்க. இந்த ஒரு விஷயத்துல எவ்வளோ விஷயத்த பாபா சொல்றாரு. बच्चों को मेहनत भी करनी है. ड्रामा புரிஞ்சுக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. கிரகஸ்தவாருமே ரேனா பாவன் பண்ணைக்கு பீடா உட்டானா. குடும்பத்தில் தான் இருக்கணும், ஆனால் தூய்மை பெறுவேன் என்ற ஒரு பொறுப்பை நாம் அனைவருமே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹம் யுகல் இக்கட்டே பவித்திர துனியாக்கா மாலிக் பனேங்கே. யுகலாக இருந்தாலும் நாம் இருவரும் தூய்மையான உலகத்தின் எஜமானன் ஆகுவோங்கிற ஒரு பொறுப்பை எடுத்துக்கணும், ப்ராமிஸ் எடுக்கணும். फिर कोई को तो फेल हो भी पड़ते, சிலர் ஃபெயில் கூட ஆயிடுறாங்க. ब्रह्मा के हाथ में कोई शास्त्र आदि नहीं है, बाबा के हाथ में कोई शास्त्र आदि नहीं है. பாபா கையில் எந்த சாஸ்திரங்களும் கிடையாது அதை படித்து சொல்கிறதுக்கு. ये तो शिव बाबा कहते हैं, मैं ब्रह्मा द्वारा तुमको सभी वेदों शास्त्रों का सार सुनाता हूँ, कृष्ण नहीं, कितना फर्क है. பாபா சொல்கிறாங்க, சிவபாபா நான் கூறுகின்றேன், நான் பிரம்மாவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான வேத சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகின்றேன், ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுக்கு சொல்லல. எவ்வளவு விஷயம் பாருங்கிறார். अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, नमस्ते नमस्ते नमस्ते. याद प्यार, शुक्रिया बाबा, நன்றி பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். फर्स्ट पॉइंट बाबा சொல்றாங்க, पढ़ाई पर पूरा ध्यान देना है, ऐसा कोई कर्म ना हो जिससे बाप टीचर सद्गुरु की निंदा हो. படிப்பின் மீது முழு கவனம் கொடுங்க. அப்படி ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, அப்பா டீச்சர் குருவுக்கு நிந்தனை ஏற்படக்கூடாது. இஜ்ஜத் கவானே வாலே கோய் கரம் நகி கர்னா ஹே. மதிப்பை குறைக்கக்கூடிய அவமரியாதை செய்யக்கூடிய காரியத்தை உங்கள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடாது. பாபாவுக்கு நிந்தனை ஏற்படுத்துகிற மாதிரி எதையுமே நம்ம செய்யக்கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், விசார் சாகர் மந்தன் கர்ணைக்கு ஆதத் டால்னி ஹே. நல்ல ஞானத்தை புத்தியில் போட்டு கடைவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தணும். பாபா से जो ज्ञान मिला है उसका सिमरन कर अपार खुशी में रहना. பாபாவிடமிருந்து கிடைத்த ஞானத்தை நினைத்து அளவற்ற மகிழ்ச்சியோடு இருங்க. கிசி से भी घृणा नहीं करना है. யாரையும் வாழ்க்கையில வெறுக்காதீர்கள், யார் மீதும் வெறுப்பு காட்டாதீர்கள். वरदानम, संपूर्णता की रोशनी द्वारा अज्ञान का पर्दा हटाने वाले सर्च लाइट भव. சம்பூர்ணத்தன்மையினுடைய சம்பூர்ண தன்மை முழுமைத்தன்மையினுடைய வெளிச்சத்தின் மூலம், பர்ஃபெக்ட் ஸ்டேஜினுடைய பிரகாசத்தின் மூலம்
அஞ்ஞானம் என்ற திரையை விளக்கக்கூடிய அகற்றக்கூடிய சர்ச் லைட் ஆகுங்கள். அபி பிரத்யக்ஷதா கா சமய சமீப ஆ ரஹா ஹே. இப்பொழுது பிரத்யக்ஷமாகும் நேரம் நெருங்கி கொண்டே இருக்கின்றது. इसलिए अंतर्मुखी बन गुह्य अनुभवों से रत्नों से स्वयं को भरपूर बनाओ. ஆகவே உள்நோக்கு முகத்தில் இருந்து ஆழ்ந்த அனுபவத்தினுடைய ரத்தினங்களால் தன்னைத்தானே நிறைத்து கொள்ளுங்கள், ஃபில்லப் பண்ணுங்க. ऐसे सर्च लाइट बनो जो आपके संपूर्णता की रोशनी से अज्ञान का पर्दा ஹட்டு ஜாவே. அப்படி நீங்கள் சர்ச் லைட் ஆயிடணும். அப்படியே சர்ச் லைட் என்ன பண்ணும், நாலா பக்கம் சுற்றி கொண்டே வெளிச்சத்தை கொடுக்குற போல உங்களுடைய சம்பூர்ண தன்மையினுடைய அந்த பிரகாசத்தால் அறியாமை என்ற திரை என்பது விலக வேண்டும். கியூங்கி அப் தர்த்திக்கு சித்தாரே, ஏனென்றால் நீங்கள் இந்த பூமியினுடைய வெளிச்சம் தரக்கூடிய நட்சத்திரங்கள். இஸ் விஸ்வகோ ஹல்சல் சே பச்சாவே சுக்கி சன்சார் ஸ்வர்ணிம் சன்சார் பனானே வாலே ஹோ. இந்த முழு உலகத்தில் இருக்கும் குழப்பங்களை அழித்து அனைவரையும் குழப்பங்களிலிருந்து காப்பாற்றி சுகமயமான உலகத்தையும் பொன்மயமான உலகத்தையும் கொண்டு வரக்கூடியவர்கள் நீங்க. அப்புருஷோத்தம் ஆத்மாயே, நீங்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள். விஸ்வகோ சுக சாந்திக்கு சாச தேனைக்கு நிமித்த ஹோ. முழு உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் சுகம் சாந்தியினுடைய அந்த சுவாசத்தை கொடுப்பதற்கு நிமித்தமானவர்கள். நிம்மதியாக சுவாசிக்க முடியுதான்னு கேட்பாங்க, மூச்சு விடுறியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருடைய சுவாசத்தையும் சுகமாக சாந்தியாக மாற்றுவதற்கு நிமித்தமானவர்கள். ஸ்லோகன் माया और प्रकृति की आकर्षण से दूर रहो तो सदा हर्षित रहेंगे. மாயா மற்றும் இயற்கையின் ஆக்கர்ஷணத்திலிருந்து விடுபட்டு இருந்தீர்களேயானால் சதா மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். அடுத்தனைக்கு மனசா சேவா என்ன, பாபா சகாஷ் எப்படி கொடுக்கணும் மனதின் மூலமா பாயிண்ட் சொல்றாங்க. जब मनसा में सदा शुभ भावना शुभ दुआएं देने का नेचुरल अभ्यास हो जाएगा तो मनसा आपकी बिजी हो जाएगी. பாருங்க, எப்போ நம்ம மனதில் சுப பாவனைகளும் சுபமான ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய நேச்சுரல் அபியாசம் ஏற்பட்டு விட்டது என்றால் மனதில் உங்களுடைய மனம் எப்பொழுதும் பிஸியாகவே இருக்கும். மனசு பிஸியாகவே இருந்ததுன்னா மனசில் ஏதாவது வேஸ்ட் வருமா, இல்லை நெகட்டிவ் வருமா, சான்ஸ் இருக்குமா, வர்றதுக்கு டைம் இருக்குமா? मन में जो हलचल होती है उससे स्वतः ही किनारा हो जाएंगे. மனதில் என்னென்னலாம் ஹல்சல் குழப்பங்கள் ஏற்படுதோ அதிலிருந்து தானாகவே நீங்கள் வெளியேறி விடலாம். अपने पुरुषार्थ में जो कभी दिल शिकस्त होते हो वो नहीं होंगे, जादू मंत्र हो जाएगा. உங்களுடைய முயற்சியில் என்னெல்லாம் மனச்சோர்வு அடைந்தீர்களோ அது அனைத்தும் இருக்காது, ஜாது மந்திரம் போல வேலை பண்ணிடும். அந்த அளவுக்கு மந்திர சக்தி இருக்குங்கிறார் பாபா. எப்போ மனதில் எப்போ சுப பாவனையும் சுபமான ஆசீர்வாதங்களை நேச்சுரலாக கொடுக்கக்கூடிய அபியாசம் இருக்குதோ அப்பொழுது. பாபா இன்னைக்கு முக்கியமாக என்ன சொல்றார், வேத சாஸ்திரங்களின் சாரம் இதுதான். நீங்கள் படிப்பு படித்தால் போதும், அந்தர்முகியாக இருங்க, உங்களை உற்று நோக்கி பாருங்க, பாபாவை ஃபாலோ பண்ணுவோம். எப்போதுமே டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதம் அவ்வியக்த மாதம் நமக்கு தொடர்ந்து இருக்கும். ஆகவே நம்ம ஸ்திதியை நம்ம எப்போதுமே ஹையஸ்டாக பிரம்மா பாபாவோட ஹிஸ்ட்ரியை நம்ம நினச்சி படித்து திரும்பி அதை ரிவைஸ் பண்ணி அவரை போல் நாமும் கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும். பந்தன் முக்த ஆகணும், நஷ்டோ மோகா நிலை அடையணும். ஒரு வினாடியும் எல்லா விதமான ஈர்ப்பிலிருந்தும் நாம் பாபா போல விடுபட்டு சூக்ஷ்ம ஃபரிஷ்தாவாக நாம் அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி. மாயை என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே. மாயை என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே.
உலகம் இன்று உறங்குதே. சிவபாபாவின் ஒளி கிரணங்கள் புவியின் மீது பரவுதே. சிவபாபாவின் ஒளி கிரணங்கள் புவியின் மீது பரவுதே. மாயை என்னும் இருள் அகன்று, மாயை என்னும் இருள் அகன்று ஒளி துலங்க போகுதே. மாயை என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே. அதிமேலான ஞான யோகம் அன்பு தந்தை தந்ததே. அதிமேலான ஞான யோகம் அன்பு தந்தை தந்ததே. பொதி சுமந்த மனதும் இன்று, பொதி சுமந்த மனதும் இன்று பூ போல் மென்மையானதே. மாயை என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே. உலகம் புகழும் கீதை ஞானம் உலகம் உய்ய தந்திட்டா. உலகம் புகழும் கீதை ஞானம் உலகம் உய்ய தந்திட்டா. திலகம் வைக்கும் இடத்தில் ஆத்மா, திலகம் வைக்கும் இடத்தில் ஆத்மா இருப்பதன்றை உணர்த்திட்டா. மாயை என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே. உலக போர்கள் முழுவதாலே பழைய உலகம் முடியுதே. உலக போர்கள் முழுவதாலே பழைய உலகம் முடியுதே. தேவி தேவர்கள் தர்மம் மீண்டும், தேவி தேவர்கள் தர்மம் மீண்டும் விரைவில் தொடங்க போகுதே. மாயை என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே. உலக சேவை செய்வதனாலே உலகை விழிக்க செய்வோம். மாயை என்னும் உறக்கத்தில் உலகம் இன்று உறங்குதே. நமது ஆசிகளை எண்ணி மன நிறைவாக இருப்போம். Let's count our blessings and cultivate contentment.